சேலான் வங்கிக்கு என்ன நடந்தது? ஒரு பாரிய முதலீட்டாளர் தொடர்ச்சியாகவே சேலான் வங்கியினுடைய பங்கை விற்பனை செய்து கொண்டு வருகிறார். அதே நேரத்திலே இன்னும் ஒரு பாரிய முதலீட்டாளர் சேலான் வங்கியினுடைய பங்கை தொடர்ச்சியாகவே வாங்கி கொண்டிருக்கிறார். அப்படி என்னதான் சேலான் வங்கியினுடைய பங்குகளிலே இடம்பெறுகிறது? தொடர்ச்சியாகவே முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன். கடைசி வரை இந்த காணொளியை பாருங்கள். அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி நேற்று முன்தினம் கொழும்பு பங்குச் சந்தையிலே 15 மில்லியன் சேலான் வங்கியினுடைய பங்குகள் விற்பனை செய்யப்பட்டன. யார் அதை விற்றார் என்று கேட்டால் வேறு யாரும் அல்ல, எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் தான். தொடர்ச்சியாகவே பல நிறுவனங்களை வாங்கி கொண்டிருப்போர் இப்பொழுது விற்க ஆரம்பித்திருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, தம்மிக்க பெரேரா. சரி, தம்மிக்க பெரேரா சேலான் வங்கியினுடைய 15 மில்லியன் பங்குகளை விற்றிருக்கிறார். அதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னரே 5 மில்லியன் பங்குகளை விற்றிருக்கிறார். 20 மில்லியன் பங்குகள் அவருக்கு இருந்திருக்கிறது. 0.5% பங்குகள் அவருக்கு இருந்திருக்கிறது. அதிலே 5% பங்குகளைத்தான் 15 மில்லியன் பங்குகளை நேற்று முன்தினம் விற்பனை செய்திருக்கிறார். வாங்கியவர் யார் என்பது இங்கு முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். ரெனோ சில்வா உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். தெரியாவிட்டால் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக ஹிரு டிவி, ஹிரு FM, அதே நேரத்திலே சூரியன் FM போன்ற நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர், ABC கோர்பரேஷன் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் ரெனோ சில்வா. ரெனோ சில்வா பங்குச் சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீட்டாளர். அவரிடம்தான் 9.7% DFCC வங்கியினுடைய பங்குகள் இருக்கின்றன. 10% சம்பத் வங்கியினுடைய பங்குகள் இருக்கின்றன. அதே நேரத்திலே பல நிறுவனங்களுடைய 10, 20, 30% பங்குகள் ரெனோ சில்வாவிடம் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீட்டாளர். அவர்தான் இப்பொழுது சேலான் வங்கியினுடைய இந்த பங்கை வாங்கி இருக்கிறார். சேலான் வங்கியினுடைய பங்கை 105 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார். இன்றைய தினம் சேலான் வங்கியினுடைய விலை 115 ரூபாயாக இருக்கிறது. 10 ரூபாய் அவர் வேண்டிய விலையிலிருந்து இப்பொழுது அதிகரித்து விட்டது. சரி, இப்பொழுது எங்களுக்கு என்ன தெரிய வேண்டுமாக இருந்தால், தம்மிக்க பெரேரா இந்த 20 மில்லியன் பங்குகளை எப்பொழுது வாங்கினார்? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. 2020ஆம் ஆண்டுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சேலான் வங்கியினுடைய விலை 35 ரூபாயாக இருந்தது. அந்த நேரத்திலே 20 மில்லியன் பங்குகளை தம்மிக்க பெரேரா வாங்கி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக 10 மில்லியன் பங்குகளை ஒரு பாரிய முதலீட்டாளரிடமிருந்து அந்த நேரத்திலே வாங்கியிருந்தார். யார் அந்த முதலீட்டாளர் என்று கேட்டால் ரூசி கேப்டன். ரூசி கேப்டன் ஒரு 5-6 வருடங்களுக்கு முதல் பங்குச்சந்தை என்றால் ரூசி கேப்டன், ரூசி கேப்டன் என்றால் பங்குச்சந்தை என்பது போல் மிகப்பெரிய அளவிலே பங்குச்சந்தையிலே செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்த ஒரு தனி நபராக இருந்தவர் ரூசி கேப்டன். அவருடைய குடும்பம் தான் ஜான் கியூஸ் நிறுவனத்தினுடைய 30% பங்குகளை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறது. இலங்கையிலே இப்பொழுதும் மிக அதிகமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி என்றால் ஜான் கேஸ் நிறுவனம் தான். அந்த ஜான் கேஸ் நிறுவனத்தினுடைய 30% பங்குகள் ரூசி கேப்டன் தான் இருக்கிறது. அவர் அந்த நேரத்திலே 10 மில்லியன் சேலான் வங்கியை 35 ரூபாய்க்கு தம்மிக்க பெரேராவுக்கு விற்பனை செய்திருக்கிறார். இப்பொழுது விளங்க வேண்டும், ஒரு நல்ல பங்கை பொறுமையாக இருந்து தம்மிக்க பெரேரா வாங்கியதன் காரணமாக இன்றைய தினம் 5 வருடம் கழித்து அதே பங்கை 105 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார். வாங்குகின்ற பொழுது 20 மில்லியனை 35 ரூபாய்க்கு வேண்டுகின்ற பொழுது அவருடைய காஸ்ட் 700 மில்லியனாக இருந்தது. இப்பொழுது 20 மில்லியனை 105 ரூபாய்க்கு விற்கின்ற பொழுது அவருடைய காஸ்ட் அவருடைய விற்பனை விலை 2.1 பில்லியன் ரூபாயாக இருந்தது. ஆகவே அண்ணளவாக 1.4 பில்லியன் ரூபாய் லாபத்தை 700 மில்லியன் ரூபாய் முதலீட்டுக்கு தம்மிக்க பெரேரா பெற்றிருக்கிறார் கடந்த 5 வருடங்களுக்குள்ளே. இதற்குள்ளே ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட், கேஷ் டிவிடெண்ட் உட்பட டிவிடெண்ட்களும் தம்மிக்க பெரேராக்கு சேலான் வங்கியிலிருந்து கிடைத்திருக்கிறது. இதுதான் சேலான் வங்கியிலே இடம்பெற்ற டிரான்சாக்சனுடைய முழு தகவல்களும். ஒரு கம்பெனியை தம்மிக்க பெரேரா வாங்கினால் இலகுவாக அவர் விற்க மாட்டார், நீண்ட காலம் வைத்திருப்பார். அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக்கா இருந்தால் விற்கவே மாட்டார். கடந்த ஒரு 15 வருடங்களில் தம்மிக்க பெரேரா விற்றதாக, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை விற்றதாக சரித்திரம் இல்லை. ஆனால் இப்பொழுது சேலான் வங்கியினுடைய 5% பங்கை விற்பனை செய்திருக்கிறார் என்றால் அது அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் அல்ல. அதே போல் இன்னும் ஒரு வங்கியினுடைய
பங்கினை அண்மையிலே தம்மிக்க பெர்ரா விற்பனை செய்திருக்கிறார். எந்த வங்கியினுடைய பங்கினை விற்பனை செய்தார், என்ன விலையிலே அதை விற்பனை செய்தார், அதை என்ன விலையிலே வாங்கி இருந்திருக்கிறார், இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு காணொளியிலே அதனுடைய முழுமையான விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.